தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் திரை விமர்சனம் கல்கி 2898 AD. 5 மொழிகளில் வெளிவந்துள்ள இத்திரைப்படம் பான் இந்திய படமாக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வந்த தென்னிந்திய மொழி படங்களிலே அதிக செலவில் வெளிவந்த படமாகத்தான் இது இருக்கும். இப்படத்தில் பிரபாஸ், அமிர்தாப் பச்சன், கமலஹாசன், பசுபதி, நடிகைகள் தீபிகா படுகோனே, சோபனா மற்றும் சிறு சிறு பாத்திரங்களில் பல்வேறு நடிகர்கள் நடித்திருந்தாலும் இப்படம் மகாபாரத கதையில் தொடர்புடையது. அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சாபம் விடுவித்து அதிலிருந்து விடுபடும் பரிகாரம் சொல்லும் கதை. மகாபாரதத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு இக்கதை தொடர்பு படுத்திவிட்டார்கள். படம், இசை சந்தோஷ் நாராயணன், கேமரா ஒளிப்பதிவு ஜோ. இரண்டே பாடல்கள் இடம்பெற்றுள்ள இத்திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக புஜ்ஜி கார் என்ற கார் பிரதானமாக இக்கதையில் முழுவதும் பயணிக்கிறது. ஆனால் திரைக்கதை வலுவாக இல்லதால் படம் மெதுவாக நகருவது போலவும் ஏற்கனவே பார்த்த பல ஆங்கில படங்களின் சாயல்களும் இத்திரைப்படத்தில் உள்ளது. பின்னணி இசையும் அவ்வளவு சிறப்பாக உள்ளது என்று கூற முடியாது. சண்டை காட்சிகள் பிரமாதமாக உள்ளது. சண்டை பிரியர்களுக்கு இந்த படம் ஒரு பெரும் விருந்தாக இருக்கும். சிறுவர்களை கவரலாம். ஆனால் படத்தில் ஏகப்பட்ட ஆங்கில வார்த்தைகள், ஒப்பனைகளும் அந்த அளவுக்கு சரியாக இருப்பதாக சொல்ல முடியாது. படத்தின் ஆரம்ப கட்டம் விறுவிறுப்பாக தொடங்குவதில் இருந்தாலும் இடையில் ஏற்பட்ட தொய்வின் காரணமாக படம் அடுத்த பார்ட் வெளிவர இருக்கும் நிலையில் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த இடம் விறுவிறுப்பாக உள்ளது. இடையில் ஏகப்பட்ட குழப்பம். இப்படம் சண்டை பிரிவுகளை தவிர மற்றவர்களை கவருமா என்பது கேள்விக்குரிய. பிரபாஸுக்கு இப்படம் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. ஏனென்றால் அமிர்தாப் பச்சன் இந்த படத்தில் நடிப்பில் அசைத்திருக்கிறார். இந்த படத்தின் முதுகெலும்பாக அவர்தான் திகழ்கிறார். ஆதலால் நாம் எல்லாம் எதிர்பார்த்தது போல் கல்கி திரைப்படம் அமையவில்லை என்றே தான் கூற வேண்டும். இப்படத்திற்கு நமது மதிப்பெண் பிரம்மாண்டத்தையும் சண்டை காட்சிகளையும் ஒப்பிட்டு 10க்கு 5 மதிப்பெண்களே வழங்கப்படுகிறது. ரசிகர்களே, ஒருமுறை இப்படத்தை பார்க்கலாம். இரண்டாம் பாகம் விறுவிறுப்பாக இருக்கும் என்று நம்புவோம். ஏனென்றால் இக்கடத்தில் சுப்ரீம் என்ற வில்லன் கேரக்டரில் முக்கிய நடிகர் நடிக்க இருக்கிறார். அதேபோல் தீபிகா படுகோனையின் எதிர்காலம் என்ன என்பது அடுத்த பதிப்பில் தான் நமக்கு தெரிய வரும். ஆதலால் கல்கி படத்தை ஒருமுறை பார்க்க விரும்புபவர்கள் சென்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.